நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பில் பிரதமரின் முக்கிய அறிவிப்பு. நாட்டை விட்டு ரகசியமாக தப்பியோடும் அரசியல்வாதிகள் கசிந்த தகவல். அரச ஊழியர்களுக்கு காத்திருக்கும் பேராபத்து, அமைச்சர் பகிரங்கம். அரசியல்வாதிகள், அதிகாரிகள் மற்றும் அரசியல் கையாட்கள் சிலர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாட்டை விட்டு ரகசியமாக தப்பி செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டை விட்டு தப்பி செல்ல திட்டமிட்டுள்ளவர்கள் ஏற்கனவே பல்வேறு நாடுகளிலிருந்து விசா பெற்றுள்ளதாகவும் சிலர் விமான பயண சீட்டுகளை முன்பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கடந்த அரசாங்கங்களின் போது தமது அரசியல் பலத்தை சட்டவிரோதமான முறையில் பயன்படுத்தி எண்ணற்ற பணம் சம்பாதித்த அரசியல்வாதிகள் இலங்கையில் உள்ள தமது சொத்துக்களை ரகசியமாக விற்பனை செய்வதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. குறிப்பாக கூட்டு தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டு வந்த இவர்களில் பெரும்பான்மையானவர்கள் தமது வியாபாரங்களின் பங்குகளை பணமாக மாற்றி பெற்றுக்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்து சட்டவிரோதமான முறையில் பணம் சம்பாதிப்பதற்கு நேரடியாக பங்களித்த பலம் வாய்ந்த அரசியல்வாதிகள் மற்றும் முன்னாள் அரசு அதிகாரிகள் சிலரும் நாட்டை விட்டு தப்பி செல்வதற்கான ஆயத்தங்களை இப்போதே மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது. மீண்டும் ஜனாதிபதியாக ரணில் தெரிவு செய்யப்பட்டால் அடுத்த பிரதமர் தொடர்பில் அவர்தான் தீர்மானிக்க வேண்டும் என்று பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அடுத்து இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்றால் நாடாளுமன்றம் கலைக்கப்படுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த பிரதமர் தினேஷ் குணவர்த்தன அடுத்த வருடம் ஆகஸ்ட் மாதம் வரை ஆயுளை கொண்டுள்ள நாடாளுமன்றம் ஜனாதிபதியிடம் உள்ளது. அவர் முதலில் 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் குறித்து சிந்திக்க வேண்டும். அதற்கான கட்டமைப்பு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மக்களின் விருப்பங்களுக்கு ஏற்ப பல்வேறு விடயங்களை உள்வாங்க வேண்டியுள்ளது. தேர்தலின் பின்னர் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும். இல்லையென்றால் அடுத்த 3 மாதங்களிற்கான நிதி ஒதுக்கீட்டு வாக்கெடுப்பு இடம்பெற வேண்டும். பின்னர் நாடாளுமன்றத்தை கலைப்பதாக அறிவிக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டு அதன் நிபந்தனைகளை ஏற்றிருக்காவிட்டால் அரச ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் போன்றவற்றை வழங்க முடியாமல் போயிருக்கும். அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்தையும் சமர்ப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும் என்று போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக மட்டக்களப்பில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் ரணில் விக்ரமசிங்கவை வெல்ல வைப்பதற்காக அன்றி தாய் நாட்டை மீள கட்டியெழுப்பும் திட்டத்தை வெல்ல வைப்பதற்காகவே மக்கள் வாக்களிக்கின்றனர். கடந்த காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வீதியில் கொல்லப்பட்டனர், வீடுகள் எரிக்கப்பட்டன, நாட்டை பங்களாதேஷாக மாற்ற முயன்றார்கள். 2027 வரை அதே போன்ற ஒப்பந்தத்தை பாதுகாக்காவிட்டால் 2025 வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க முடியாத நிலை ஏற்படும். அஸ்விசும கொடுப்பனவு கிடைக்காது. அரச ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாத நிலை ஏற்படும். ஓய்வூதியம் கூட வழங்க முடியாத நிலை ஏற்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தாம் ஆட்சிக்கு வந்தால் போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் சர்வதேச உதவி மாநாட்டை கூட்ட திட்டமிட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அறிவித்துள்ளார். இந்த முயற்சி எஞ்சிய 7 மாகாணங்களுக்கும் பயனளிக்கும் என்று தெஹித்திய கண்டிய பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே சஜித் குறிப்பிட்டுள்ளார். அரச ஊழியர்களுக்கு வழங்கப்படும் சம்பள உயர்வு மற்றும் சலுகைகள் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் நீடிக்கப்படும் என்றும் அவர் இதன் போது உறுதியளித்துள்ளார். தானாக முன்வந்து ஓய்வு பெறுபவர்களுக்கு அதிக கொடுப்பனவுகள், உத்தியோகத்தர்களுக்கு கூடுதல் சலுகைகள் மற்றும் அநியாயமாக சேவையில் இருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் பணியில் அமர்த்துவது போன்ற விடயங்கள் தொடர்பிலும் பிரேமதாச உறுதிமொழிகளை வழங்கியுள்ளார். இலங்கையில் எதிர்வரும் 5 வருடங்களில் 10 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தீவுளுப்பிட்டிய பகுதியில் நேற்று இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் கடந்த காலங்களில் எரிபொருள் மற்றும் எரிவாயுக்கான வரிசைகள் ஏற்பட்டிருந்தன. எனினும் கடவுச்சீட்டு, தேசிய அடையாள அட்டை மற்றும் சாரதி அனுமதி பத்திரங்களுக்கான வரிசைகள்
வசதிகளை ஏற்படுத்த ஒருபோதும் இடமளிக்க முடியாது. அதற்காக தொழில்நுட்பத்துடன் இணைந்த புதிய வேலை திட்டங்கள் உருவாக்கப்படும். தேர்தல் காலங்களில் தேர்தல் மேடைகளில் சம்பளங்களை அதிகரிப்பதாக வாக்குறுதியளிக்கும் கலாசாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். பணவீக்கத்துக்கு முகம் கொடுக்கும் வகையில் அரச பணியாளர்களின் சம்பளம் பணவீக்கத்துக்கு ஏற்ற வகையில் மாற்றியமைப்பதற்கான பொறிமுறைகள் உருவாக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட 14 பேர் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலகியுள்ளதாகவும் அதில் 11 பேர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக இணைய உள்ளதாகவும் ஜனாதிபதியின் தொழிற்சங்கத்தின் பணிப்பாளர் நாயகம் சமன் ரத்னப்பிரிய தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கும் போது இவர் இதனை கூறியுள்ளார். தலதா அத்துகோரலவும் ஹெரோனிகா பிரேமச்சந்திரவும் விரைவில் தமது கட்சியில் இணைய உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அதனால் எதிர்காலத்தில் ரணில் விக்ரமசிங்கவை சுற்றி இன்னும் பலர் திரளப்போவதாகவும் அவர் கூறியுள்ளார். அனைத்து கணக்கெடுப்பு அறிக்கைகளிலும் ரணில் விக்ரமசிங்க முதல் இடத்தை அடைந்துள்ளார். ஆரம்பத்தில் 3வது இடத்தில் இருந்த ரணில் விக்ரமசிங்க தற்போது தனது பிரச்சார வேலை திட்டத்தின் மூலம் 1ஆம் இடத்தை அடைய முடிந்துள்ளது என ரத்னப்பிரிய தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ள ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியானது ரவி கருணாநாயக்கவுக்கு பிரதமர் பதவியை வழங்கும் திட்டமிடலின் ஒரு அங்கம் என அரச வட்டாரங்களில் குற்றம் சுமத்தப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலில் ரணில் போட்டியிடுவார் என்றும் அது ஐக்கிய தேசிய கட்சியிலோ அல்லது சுயேட்சையாகவோ என்ற ரவி கருணாநாயக்கவின் எதிர்வுகள் தற்போது நடைமுறையாகியுள்ளன. இலங்கையின் முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க 2016ஆம் ஆண்டு திரைசேரி பிணைமுறிப்பு மோசடி வழக்கில் 22 குற்றச்சாட்டுகளில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டவராவார். இவ்வாறான ஒரு பின்னணியில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்கியவருக்கு வெற்றி வாய்ப்பு என்பது மக்களால் இல்லாது செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியில் அரசியல் பெரிதாக பேசப்படாதவரின் பெயர் குறுகிய கால இடைவெளியில் அதாவது கோட்டாபய வெளியேற்றப்பட்டு ரணில் அந்த பொறுப்பை தக்க வைத்த பின்னர் ரவி கருணாநாயக்கவின் சத்தங்கள் வெளிவர ஆரம்பித்தன. ரணில் பங்கேற்கும் மேடைகளில் ரவி கருணாநாயக்கவுக்கு உரையாற்றுவதற்கு வாய்ப்பளிக்கப்படுவதும் ஜனாதிபதி மீண்டும் அவரை அரசியலுக்கு கொண்டுவர திட்டமிடுவதாகவும் கூறப்படுகின்றது. மன்னர் வைத்தியசாலையில் அண்மையில் உயிரிழந்த இளம் தாய் சிந்துஜாவின் கணவர் மரியராஜ் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று இரவு வவுனியா பனிக்கர் புளியங்குளத்தில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மன்னர் வைத்தியசாலையில் அண்மையில் இளம் தாய் ஒருவர் குழந்தை பெற்ற நிலையில் சில நாட்களின் பின்னர் இரத்தப்போக்கால் மீண்டும் மன்னார் வைத்தியசாலைக்கு சென்றபோது அங்கு வைத்தியசாலை ஊழியர்களால் கவனிக்கப்படாத நிலையில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டு பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவருடைய கணவர் தனது சொந்த ஊரான வவுனியா பனிக்கர் புளியங்குளத்தில் வசித்து வந்திருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினமிரவு தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்த நிலையில் வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.